காய்ஸ் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி டு காஷ்மீர் வாக்கிங் லெஃப்டில் போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். இந்த விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்துக்குங்க, இது கன்னியாகுமரி தான். உங்களுக்கு பீச் பீச்செல்லாம் வரும். அப்புறம் பார்த்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் நடந்தில்லை வாக்கிங் லிஃப்டில் போகிறேன். நல்லா பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க ப்ளீஸ். அப்புறம் பீச்சு, இந்த லைட்டு சைடு திருவள்ளுவர் சிலையெல்லாம் இருக்குது. நான் ஒரு கரெக்டாக எடுக்கல, எனக்கு டைம் ஆகிடுச்சி, எனக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருக்க ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் லைட் ஹவுஸ் கன்னியாகுமரி லைட் ஹவுஸ் தான் சொல்லுவாங்க. லைட் ஹவுஸ் போயிட்டேன். அப்புறம் ஒரு 6 மணி போல் நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அப்படியே போயிட்டு இருந்தேங்க. யாருமே ரொம்ப நேரம் லிஃப்ட்டே தரல. ஒரு 5-6 கிலோமீட்டர் லிஃப்ட்டே தரல. லிஃப்ட்டும் தரல, போயிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னே தெரியும். நான் போய் சேர்ந்துருவோமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே போனேன். போயிடுவோமா அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருந்தேன். என்னடா வாழ்க்கை கடுப்பாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருந்தேன். அம்மா, நீ எதுக்குடா இப்போ நடந்து போகிறேன், என்ன பிரச்சனை, யாரும் கூட வரலையான்னு கேட்பீங்க. நானே முடிவு பண்ணி நானே தனியாக இருக்கலாம், தனியாக போகலாம், புது ஆளுகளெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நானும் கிளம்பி போகிறக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நீங்களும் இந்த வீடியோலாம் பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டை தர நல்லா வீடியோவை நான் தான் எடிட் பண்ணி எல்லாம் போகணும். எனக்கு எடிட் எதுவுமே தெரியாது. ஆனால் ஏதோ போக்கில் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நான் வாய்ஸும் கூட ஒரு இடத்துல உட்காந்துட்டு தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நடக்க வாய்ஸ் போடுறேன். அப்புறம் அப்படியே போயிட்டு இது மெயின் போயிட்டே இருந்தேன். ரொம்ப தூரம் யாருமே லிஃப்ட்டே தெரில, என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு லிஃப்ட்டு கொடுத்தாரு. அவர் என்னை எங்கே வரைக்கும்னா இது வரைக்கும் இது வரைக்கும் என்னை கூப்பிட்டு போய்விட்டார். அப்புறம் இது இருக்கு பாருங்கள், திண்டுக்கல் தாண்டி ஒரு இது வரைக்கும் கொண்டு லிஃப்ட்டு கொடுத்து எனக்கு கொண்டு இறக்கிட்டார். அது அந்த வீடியோ உங்களுக்கு வரும். இவர் ஒரு பைக்கில் என்னை ட்ராப் பண்ணார். அதுக்கப்புறம் தான் டெம்போ